ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல MongoDB கூட எப்படி Node.js கனெக்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். MongoDB யூஸ் பண்றதுனால நம்ம டேட்டாவ ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் டைனமிக்கா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, Mongo கிளையன்ட் மூலியமா தான் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத கீழ போட்டிருக்கான். MongoDB கூட Node.js கனெக்ட் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் சர்வர்ல ரன் பண்றதுக்கு Node.js வேணும். அப்புறம் MongoDB சர்வர் வேணும். அப்புறம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் மூலயமா நம்ம ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. இந்த 5 ஸ்டெப் மூலயமா தான் நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் MongoDB டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் npm install MongoDB அப்படிங்கிற கமாண்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளார MongoDB மாடியூல் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் Mongo கிளையண்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்குள்ளார Mongo கிளையண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் URL கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த URLல இது பார்த்தீங்கன்னா புரோட்டோகாலு, இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸு, இது போர்ட் நம்பரு, இது டேட்டாபேஸோட நேம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் URLங்கிற வேரியபிளில் வச்சிடுறேன். இதை வச்சு Mongo கிளையண்ட்டில் அந்த URLை பாஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளையண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதை கிரியேட் பண்ண பிறகும் நமக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. ஃபைனலாக client.connectங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது தான் நமக்கு டேட்டாபேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு தென் அப்படிங்கிற மெத்தடை நம்ம இன்வோக் பண்ணோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்டட் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேட்சில் எரரை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே நான் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதியிருக்கேன். இதை நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட்டில் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் டு MongoDB அப்படின்னு அவுட்புட்டில் வரும்.